இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் எவற்றை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். இந்த உலகத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தோடு நம்ம வாழுகிறவர்களா காணப்படும் போது அநேக காரியங்களை, உலகத்துக்குரிய காரியங்களை நம்ம செய்து கொண்டுதான் இருக்க முடியும். அவற்றையெல்லாம் விட்டு எப்படி விலக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கலாம். தீமையான காரியம் இந்த உலகத்துல காணப்படுகிறது, அவற்றை விட்டு விடணும், விலகணும், ஓடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று தியானித்தோம். இந்த நாள்ல நாம் தியானிக்க போகிறோம் 1 கொரிந்தியர் 10:14. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள், விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. நம்ம விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஒரு சிலை வழிபாடு, ஒரு உருவ வழிபாடு, அதை செஞ்சா அது விக்கிரக ஆராதனை அப்படின்னு நினைப்போம். ஆண்டவர் இந்த விக்கிரக ஆராதனையை வெறுக்கிறார் அப்படின்றது நம்ம அநேகருக்கு தெரியும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அப்படின்னு நீங்க யோசித்து கொண்டிருக்கீங்களா? அதனால நான் விக்கிரகத்தெல்லாம் நான் வணங்க மாட்டேன், அதனால நான் விக்கிரகத்துக்கு விலகி ஓட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைத்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா, நம்மிடத்தில் அநேக விக்கிரகமான காரியங்கள் காணப்படுகிறது. எவற்றையெல்லாம் ஆண்டவருக்கு நிகராக நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடணும், ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஆண்டவருக்கு நிகராக நம்ம என்னென்ன பொருட்களை, எந்தெந்த நபர்களை, எந்தெந்த காரியங்களை நம்ம வைத்திருக்கிறோம் அப்படின்னா அதுவும் ஒரு விக்கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். நாம் அநேக நேரங்களில் சிருஷ்டியை வழிபடுவது தவறு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த சிருஷ்டித்தவராகிய தேவனை தான் நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக நமக்கு தெரியும். யாத்திராகம 20:3 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னையேண்டி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்கிறவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. யாதொரு விக்கிரகத்தையும் நீ என்ன செய்யக்கூடாது, உண்டாக்க கூடாது, அவைகளை நமஸ்கரிக்க கூடாது, நான் எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறேன்னு எப்ப சொல்றாரு அப்படின்னா, விக்கிரக ஆராதனையை நம்ம செய்யும் போது அவர் எரிச்சல் உள்ள தேவனாய் காணப்படுகிறார். நான் விக்கிரகத்தை நான் வழிபடல அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, அநேக நேரங்கள் அநேக பொருட்கள் விக்கிரகமாக நமக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. விக்கிரக ஆராதனை செய்யும் போது ஆண்டவர் எரிச்சல் உள்ளவராய் காணப்படுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 5:5 சொல்லுகிறது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன் தேவனுடைய ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்கள். அப்போ நாம் அநேக நேரங்களில சொரூப வழிபாடு, சிலை வழிபாடு நாம் பண்ணல அப்படின்னு சொல்றோம். ஆனா பொருளாசை ஆகிய விக்கிரகம் அநேக நேரங்களில நமக்குள்ள காணப்படுகிறது. அது பணமா இருக்கலாம், இல்ல நகையாக இருக்கலாம், இல்ல ஒரு பொருளாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், சொத்தா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், இல்ல உறவினர்களா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். யாரையெல்லாம் எதையெல்லாம் நாம் ஆண்டவருக்கு நிகராக வைத்து கொண்டிருக்கிறோமோ, முதல் தரத்துல அதை வச்சிருக்கோமோ அது எல்லாமே விக்கிரகம். ஏன்னா முதலிடம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். அப்போ எந்தெந்த காரியங்கள் ஆண்டவருக்கு மேலாக, நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நான் ஆலயத்துக்கு போயிடுவேன், மற்ற நேரங்களில் நான் நிறைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றீங்களா, அப்போ அது உங்களுக்கு விக்கிரகமாக காணப்படுகிறது. அவற்றை விட்டு நீங்க விலகி ஓட வேண்டும் அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கொலோசியர் 3:5 இப்படி சொல்லுகிறது, விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அப்போ பொருளாசை ஒரு விக்கிரகம் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சொன்னாரு லூக்கா 12 பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லி. ஒரு மனுஷனுக்கு நிறைய ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நமக்கு சில நேரத்துல நம்முடைய ஆஸ்தி, நம்முடைய நகைகள், நம்முடைய வேலை, நம்முடைய பிசினஸ், நம்முடைய தொழில் எல்லாமே அது ஒரு விக்கிரகமாக, அதுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம் அப்படின்னா அதுவும் விக்கிரகம் அப்படின்றது தான் இந்த வசனங்களின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 119:36 இப்படி சொல்கிறது, என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். அப்போ இந்த இருதயம் பொருளாசையை சாராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய தாவீது ராஜா சொல்றாரு. அதே மாதிரி நம்மளும் சொல்லணும், அவருக்கு எவ்வளோ சம்பத்து இருக்கும், எவ்வளோ காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டாலும் அதை நான் சாராமல் உடைய சாட்சிகள்ல சாரணும் அப்படின்னு சொல்லி நாம் வேண்டுகிறவர்களாக, தினமும் அதை குறித்து யோசிக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களா இருக்கணும். அப்பதான் நம்ம விக்கிரக ஆராதனைக்கு நம்ம விலகி ஓட முடியும். அநேக விக்கிரகமாகிய காரியங்களுக்கு விலகி நம்ம ஓட முடியும் அப்படின்றது
எந்த விதமான சந்தேகம் இல்லை. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை, அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வீழ்ச்சி அப்படின்னு பார்த்தா சில காரியங்கள்ல விலகி ஓடாமல் இருப்பது தான். இந்த காரியத்துல நான் வந்து ஆண்டவரும் வேணும், எனக்கு இந்த உலக பொருளை வேணும், இந்த உலக பொருளுக்கு நான் ஆண்டவரை விட அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். ஏன்னா எரிச்சல் உள்ள தேவன் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து விக்கிரக ஆராதனையை அருவருக்கிற தேவனாய் காணப்படுகிறாரு. இன்னொரு இது 1 ராஜாக்கள் 14 அதிகாரம் 9ஆம் வசனத்துல யெரொபெயாம் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன பண்ணா, நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் வார்க்கப்பட்ட விக்கிரகங்களை உண்டு பண்ணி உனக்கு புறம்பே எண்ணெய் தள்ளிவிட்டாய். அப்போ விக்கிரகங்களை நீ உண்டு பண்ணி வச்சதுனால நீ என்னை புறம்பே தள்ளிவிட்டாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அநேக நேரங்களில் நாம் செய்கிற காரியங்கள், நாம் பொருளாசையாகிய விக்கிரகத்தை நம்ம வணங்கி கொண்டிருக்கிறது போல இருக்கிற காரியங்கள், பொருளாசையை குறித்து நம்ம அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம், பொருளை குறித்து அதிகமாக நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோம், அநேக நபர்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யறோமா, ஆண்டவரை புறம்பே தள்ளிக்கிறவர்களாய் காணப்படும். அதனால அந்த யெரொபெயாம் என்ன செஞ்சாரு, ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவனை வந்து அழித்து போடுறதாய் காணப்படுகிற இந்த பின்வரும் வசனங்களை பார்த்தோம் அப்படின்னா, அவனுக்கு வந்து யெரொபெயாமின் சந்தில் பட்டணத்தில் சாய்கிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாய்கிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும். அப்படிப்பட்டதான ஒரு கொடுமையான காரியங்கள் அவனுடைய சந்ததிக்கு நேரிடுகிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து சங்காரம் பண்ணுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல நம்ம என்ன காரியங்களை குறித்து ஒருவேளை சொரூப வழிபாடு செய்கிறவர்களாய் காணப்படுவீர்களே ஆனால் அவற்றை விட்டு விலக வேண்டும் அப்படின்றத நீங்க தீர்மானிக்க வேணும். இல்ல நான் வந்து அப்படிப்பட்டதான காரியங்களை செய்யலாம், ஆனா எனக்கு பணத்தின் மேல ஒரு பெரிய அது எனக்கு விக்கிரகமாய் காணப்படுகிறது, இல்ல எனக்கு மொபைல் போன் ஒரு விக்கிரகமாக காணப்படும், நான் எழும்பின உடனே அதை தான் பார்க்குறேன், நான் ஆண்டுடைய வசனத்தை பார்க்கறதுக்கு முன்பதாக அதை தான் பார்க்குறேன் அப்படின்னா அது உங்களுக்கு விக்கிரகமாய் காணப்படுகிறது. எந்தெந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில விக்கிரகமாய் காணப்படுகிறது அவற்றை யோசித்து அவற்றை விட்டு விலக வேண்டும் அப்படின்றதா இந்த நாளின் சிந்தனை. நம்ம ஆண்டவரத்துல கேட்கலாம், இது வந்து ஆண்டவருடைய துணை இருந்தால் மாத்திரமே நம்ம இந்தந்த காரியங்களை விட்டு விலகி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு பந்தய சாலையில் ஓடும்போது நம்ம எல்லாரும் ஓடுறாங்க, ஆனா எல்லாரும் வெற்றி பெறுகிறவர்களாக காணப்படலை. அதே போல நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்துல நம்ம நித்திய ஜீவனை அடையணும் அப்படின்னா பொறுமையோடு நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல சில காரியங்களை விலக்கி ஓடுகிறவர்களாக காணப்படணும். இந்த நாள்ல சிந்தித்தது போல நமக்கு எது விக்கிரகமாய் காணப்படுகிறது அவற்றை விலக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாள்ல ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். ஆண்டவரே விக்கிரக ஆராதனையை விட்டு விலகணும், விக்கிரகத்தை விட்டு விலகணும், அப்படி விலகி ஓடணும் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம். எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான பொருளாசையாகிய விக்கிரகம் ஆண்டவரே, பணத்தின் மேல, பொருளின் மேல, மற்ற மக்களின் மேல, ஆண்டவரே மொபைல் போனின் மேல, அதுல இருக்கிற ஆப்ஸ் மேல ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிறதான ஆண்டவரே அந்த விக்கிரகமான தன்மையை எங்களிடத்திலிருந்து எடுத்து போட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அவற்றிற்கு நாங்கள் விலகி ஓடுகிற ஞானத்தையும் ஆண்டவரே கிருபையையும் எங்களுக்கு கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் அநேக நேரங்கள் அவற்றை செய்யக்கூடாது, உமக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அநேக நேரங்களில் முயற்சி செய்தாலும் தீர்மானம் பண்ணினாலும் அதில் தவறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். உடைய கிருபையும் உடைய வழி நடத்துதலும் உடைய வல்லமையும் எங்களுக்கு தந்தரல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் நிறைவான வல்லமையோடு நாங்கள் அதை ஜெயிக்கிறவர்களாக, அதற்கு விலகி ஓடுகிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமீன். எந்தெந்த காரியங்கள் விக்கிரகமாய் நமக்கு இருக்கிறதோ அந்த காரியங்களை விட்டு விலகி தேவனுடைய பாதையில் செவ்வையாய் ஓட தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன். மகிமை மகிமை மகிமை